ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுங்களா? இன்னைக்கு வந்து நெறைய வந்து பழம் ஏகப்பட்ட பழம் இருந்து அன்னைக்கு ஒரு கொலை எங்கள் வீட்டில் இருந்து அந்த பழம் நிறைய மீதி வந்து ஜூஸ் எல்லாம் அடித்து பார்த்தேன். எங்கிலும் தீரல. பிறவு என்னதான் பண்ணலான்னு தோணுச்சு. பிறகு தோணுச்சு கேக்கு செஞ்சா தான் எப்போ 2 1 எப்படி ஒரு 12 பழம் எப்படியெങ്കിലും தீரணும்னு நினச்சி கேக்கு செய்தான். அப்போ கேக்கு செஞ்சு பிறவு எங்கேயும் இப்பளும் பழம் தீரல. இருந்தாலும் ஓரளவுக்கு இன்னத்தோட தீரும்னு நினைக்கிறேன் ஏதேசம். அதனால தான் பழ கேக்கு நாங்கள் செய்தது. நாங்கள் பின்ன வந்து கொஞ்சம் மாவு எப்படி ஒரு 1 கிலோ கேக்கு கணக்குக்கு மாவு எடுத்திருப்போம். எடுத்து கலக்கி அது பழம் தீரிய அளவுக்கு பின்ன பழம் எடுத்து அதில் அந்த அளவுக்கு செய்தோம். 2 பாத்திரத்துலேயும் ஊற்றி பின்ன பிள்ளைகளுக்கு 2 கிளாஸ்லேயும் ஊற்றி கொடுத்தோம். இப்படி கொடுத்த பிறகும் எங்கேயும் பழம் தீரல. இருந்தாலும் இனியும் கேக்கு செய்யறதுக்கு பழம் இருக்குது. இன்னும் நான் செய்வேன் சில வேலை. இன்னைக்கு என்னெങ്കിലും செய்வோம் பழம் கேக்கு. அதாவது ஓவனில் நான் வச்சு அதை வந்து சூடு காட்டுறதுக்கு உள்ளாடி வச்சேன். வச்சுட்டு ஒரு ஒரு அரை மணிக்கூர் போல் வச்சுருப்பேன் உள்ளாடி. வச்சுட்டு பின்ன வெளியில் எடுத்து ஆற வச்சுருந்தேன். நிறைய நேரம் வச்ச பிறகு தான் எடுத்து சாப்பிட வச்சு எடுத்துருந்தேன். கேக்கு வந்து ஓவனில் இருந்து அதை ஓவன்லேருந்து எடுத்தாச்சு. எடுத்து இப்போ ஆறி இருக்குது. நல்ல ஆறின பிறகு தான் எடுத்து நமக்கு அதை வீடியோவுக்கு போட முடியும். அதனால தான் ஆறிச்சு கேக்கு நல்லா வந்திருக்கு. நைஸாக இருக்கும். பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுத்து வச்சு தட்டினேன். அடுத்தது சின்னதாட்டு கட் பண்ணேன். கட் பண்ணி சிறிய இதை பீஸாட்டு போட்டுட்டு சாப்பிட்டு பார்ப்போமா. கேக்கு நல்லா தான் வந்திருக்கு. ஆனால் ஒரு பழம் நல்லா கூடி போச்சுன்னு தோணுது. ஏன்னா அது பிசு பிசுன்னு கையில் ஒட்டி வருது. பழம் போட்டால் தான் இப்படி ஒட்டி வரும். நல்லதாக சாப்பிட நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டுக்கு வாங்க. வந்தவங்களுக்கு கேக்கு செஞ்சு தரலாம். நிறைய சாப்பிடலாம். கேக்கு நல்லா தான் வந்திருக்கு. உங்களுக்கு கேக்கெல்லாம் நிறைய செஞ்சு தருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கே தான் எனக்கு வீடியோவை வந்து ரீச் ஆகும். இது நான் வந்து எனக்கு பேசவே தெரியாது. இருந்தாலும் எனக்கு ஒரு வீடியோ போடணும்னு ஆசை. அதனால தான் நான் இப்படி போட்டுட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.